ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து December 4, அதாவது என்னோடய ஹஸ்பண்டுக்கும் என்னோடய செகண்ட் அண்ணாவுக்கும் பர்த்டே. நேற்று நைட்டு வந்து கேக் கட் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ரொம்ப கொஞ்சம் கேவலமாக இருக்கும். ஸோ இப்போ உட்காந்துட்டே பேசலாம். ஸோ அதனால் இப்போ வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே நான் தூத்துக்குள்ள எசக்கியம்மன் கோயில், அந்த கோயிலுக்கு போகலான்ட்டு அண்ணன் ஓகே சொல்லிட்டான். அதனால் நான், என் ஹஸ்பண்டு, அண்ணன், அண்ணி, அப்புறம் தேவு, சின்ன பையன், நாங்கள் இத்தனை 5-6 பேர் வந்து கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். காலையில் வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டாச்சு. தேவ்குட்டியும் சாப்பிட்டுட்டாரு. அவருக்கு வந்து ஒவ்வொரு வீடாக வந்து அது என்ன சொல்கிறது, அவன் வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. பட் சீக்கிரம் அதுக்கு வந்து அடாப்ட் ஆகிக்கிறான் ஒவ்வொரு வீட்டில். ஏன்னா மூத்தண்ண வீட்டில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் இருந்தோம். ஸோ அந்த வீடு அவனுக்கு வந்து பழகிடுச்சு. நான் அந்த அப்பா வீடு இருக்கான், அப்பா வீடு, அண்ணன் வீடெலாம் ஓரளவுக்கு அவனுக்கு பழகிடுச்சு. என்னோடய ட்வின் பிரதர் வீடும் என்னோடய செகண்ட் பிரதர் வீடும் வந்து அவனுக்கு அவ்வளோ பழகலை. அவனுக்கு அவ்வளோ அந்த இது செட் ஆகலை. இந்த வாட்டி வந்து போயிட்டு அடிக்கடி போயிட்டு வந்தால் தான் கொஞ்சம் செட் ஆகும். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் பரவாயில்ல, செட் ஆகிடுச்சு. அவனுக்கு வந்து தேவை பெட்டு. மோஸ்ட்லி பெட்டு இருக்கணும், இல்லை சோஃபா மாதிரி ஏதாவது பெட்டு மாதிரி இருந்தாலே போதும். அதில் படுத்துப்பான். வீட்டுக்குள்ளே வாக்கிங் போவான். ஸோ அந்த மாதிரி இருந்தாலே அவர் கொஞ்சம் ஓகே ஆகிடுவார். பட் இங்கே வந்து வாக்கிங்லாம் பெருசாக கேட்கல. நாங்களும் கூட்டிகிட்டு போகல. ஈவினிங் வந்து இங்கே வெளில வாக்கிங் கூப்பிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி பர்த்டே விலாகாக வந்து கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஓகே, நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். தேவ்குட்டிக்கும் நிஷ்குட்டிக்கும் ஒரே மாதிரி ஷர்ட் இருந்துச்சு. ஸோ அதை போட்டு விட்டாச்சு. நாங்கள் எல்லோரும் கிளம்பியாச்சு. அன்னை வந்து கதவை மூடிட்டுருக்காங்க. ஸோ போகலாம். தெரிய மாட்டேன். ஃபுல்லாக எடுக்கலாமா? ஓ, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே எங்கள் அண்ணனோட ஒர்க் ஷாப்புக்கும் போயிட்டு வந்துட்டோம். நான் இந்த ஒர்க் ஷாப்புக்கு வந்து ரொம்ப பல வருஷம் ஆகுது, வந்து பார்த்ததே இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்துட்டு போயிடலாமேன்ட்டு நான் வந்தேன். ஒரு சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்தேன். புதுசாக வந்து இப்போது ஆஃபீஸ்லாம் கட்டியிருக்காங்க, பெரிய இடமா இருக்குது, நல்லா இருந்துச்சு. தேவுக்கு நிஷுக்குட்டிக்கு காமிச்சேன், இதான் அவங்க மாமாவோட ஒர்க் ஷாப்பு, பார்த்துப்போ அப்படின்ட்டு. தேவும் வந்து பார்த்தாரு, அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் அங்கே பின்னாடி வந்து இதாவது ஆஃபீஸ் ரூமு, அதை போய் காமிச்சேன் அவருக்கு. வேலையா கெட்டி போட்டிருக்கேன்லப்பா, ஆள் வராங்க கெட்டி பார்த்து. ஜீப் வாங்கிக்கிறியா? ஜீப்பு கார் நிறைய நிற்குதுடா. என்ன வேலை பார்த்துறியா நீனே பெருசாகி? இதெல்லாம் அவன் ஷோரூம் தான். சமையல் பண்ணுறத பார்ப்போம்.
என்ன சமையல்? எறா கிரேவி. இறால் கிரேவி பண்றாங்க. உனக்கு பிடிக்குமா? என்னது இது? மைனி இது என்னது? லிச்சியா? இது என்னது? ப்ளூபெர்ரி மேடம்ல பிளாக் பெர்ரி லைட்டா ஸ்ட்ராபெரி டைப்ல இருக்கும். சாப்பிட்டு பாரு. அதெல்லாம் நீங்க வளர்க்குறீங்களா? நல்லா இருக்கா? ஸ்ட்ராபெரி டைப்ல இருக்கும். இந்தா இதுக்கு பேரு வேற ஏதோ வரும்ல. இது சாப்பிட்டு நல்லா தான் இருக்கு. பழுத்துக்குனா நல்ல இனிப்பா இருக்கும். நல்லா புளிக்கும். அது பழுக்குள்ள குருவி எல்லாம் பறிச்சுட்டு போயிடும். சாப்பிடு. நீ சாப்பிடு. நான் சாப்பிட்டேன். சரி நாங்கள் போய் உங்கள் தோட்டத்தை பார்த்துட்டு வரோம். தோட்டத்தை பார்க்க போகலாமா? இது வந்து ஹால், அவங்க வீட்டு ஹால். இங்கே வந்து 2 பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம், மேலே 2 ரூம் இருக்குது. மேலே 2 ரூம் இருக்குது. சைடில் சுற்றி பார்த்தோம்னா என்னது இருக்குது? தோட்டம் இருக்குது. ஸோ இன்றைக்கு வீட்டுக்கு காவல் வந்து இவர் தான் காவல் காக்கிறார். இந்த அவர் யார்? இவர் தான் இந்த வீட்டை காவல் காக்கிறது டான். மிஸ்டர் டான் இல்லை, இவங்க வந்து பொண்ணு. இவங்க பேர் வந்து ரிஷி. என்ன ரிஷி? சரிப்பா. அப்புறம் இங்கே ஒரு ஊஞ்சல் கிடக்குது. நல்லா இருக்கு ஊஞ்சல். இலை பறிச்சாச்சா? ஆஹா, சொல்லியிருந்தா வந்திருப்போம்ல. ஆமா, இலை நான் மேலே போனேன். துணியை எடுக்க போனேன். தோட்டத்திலிருந்து பாலை இலை பறிச்சு வந்திருக்காங்க. ஏன்? இப்படி சொல்லி கொலை போட்டு கொஞ்சம் விளைஞ்சு வரணும் கொலை வச்சாங்க. ஐயோ, சாப்பாட்டுக்கா இலை கிடைக்கும். இலை தோட்டத்துல இலை பறிச்சாச்சு. இப்போ இங்கே பின்னாடி நிறைய செடி வச்சுருக்காங்க. மைனி நிறைய. அவங்க வந்து செடி பிரியர். எங்கள் 2 மைனியுமே, மூத்தவங்களும் சரி இளையவங்களும் சரி, செடி பிரியர்கள். வீட்டை சுற்றி ஒரே செடியாக தான் வச்சுருக்காங்க. இது எங்கள் அண்ணி வீட்டிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது திவான் தான். இந்த திவான் சூப்பராக இருக்கு. நான் இருந்தால் தான் இப்படி பண்ணுறான். நிஷுமா இங்க வாயேன். கையில் எடுத்துக்கணும். அவன் சோறு சாப்பிடுவான், அவன் சாப்பிட மாட்டான். என்னதுல காட்டு? அம்மா காட்டு. பீஸாவா? உனக்கு மட்டுமா? உனக்கு மட்டும் பீஸா? மாமாக்கு பர்த்டே என்னன்னா உனக்கு பீஸா வாங்கி கொடுத்துருக்கான். அவனுக்கு மட்டும் பீஸா? உங்களுக்கு? உங்க வீட்டு மாப்பிள்ளைக்கு நல்லா கவனிக்கிறீங்க. மாப்பிள்ளை ஒரு பீஸ் தரான். சாப்பிடக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது ரிஷிமா. போனோன்னு போயிட்டு பாரு. நீ சாப்பிடு. ரிஷி இப்ப இருங்கப்பா. கீரை வித்தா தொட்டில போடு. நல்லா முடக்கத்தான் கீரை. அப்படியா? முட்டு வலி கீரை எல்லாம் வச்சு தோசைகள் பண்ணலாம். சரி கொடுங்க. நல்லா இருக்கு. முட்டு அவிச்சு சாப்பிடணும்னே. அவிக்கேண்டா, மலைக்கு போடு. அதான் கொடி மாரி வந்துரும். இந்த மாதிரி வந்த பிறகு இதை அவிச்சு சாப்பிடலாம். இந்த இலைய கீரை நம்ம தோசை எல்லாம் இருக்கலாம். தோசைக்கு மேல போட்டு வெங்காயம் போட்டு சாப்பிடும். கஞ்சி வச்சு குடிக்கலாம். சூலியா இருக்கவங்க இதான் அவிச்சு தண்ணி குடிப்பாங்க. அப்படியா? வெப்பமா இருக்காங்களுக்கு முட்டு வலி கொடி சுத்தி கிடக்கு எல்லாம் இது கேட்கும். நீ வீடு ரெடியா இருக்கேன்.
ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து மீன் குழம்பு, அப்புறம் எறா தொக்கு, கனவா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பொரியல், அப்பளம், அப்புறம் நாகர்கோயிலில் ரொம்ப ஃபேமஸ் வந்து அடை பாயாசம். ஸோ அந்த பாயாசமும் வச்சுருக்காங்க. தேவ்குட்டிக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டமாக இருக்குது. அவர் ரொம்ப வந்து உக்காண்டாரு சாப்பிட்றதுக்கு. தேவ்குட்டி பாயாசம் சாப்பிட்றாரு, அடை பாயாசம் சாப்பிட்றாரு. தேவு சாப்பிடு. சாப்பிடு. இப்படியே வச்சுட்டே இருப்பேன் எதுனாலும், மெதுவாக தான் இறங்கும். சாப்பிடுமா, அதை எடு, சாப்பிடு. சரி சரி. ஆஹா, அது ஒவ்வொரு கேஸும் ஒரு அண்ணி வந்துட்டு 2 பேருக்கும் சர்ப்ரைஸாக கேக் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தாங்க. எனக்கே தெரியாது. அப்புறம் அண்ணனுக்கு தெரியாமல் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நான் தான் பின்னாடி போய் நின்னேன். ஆனால் வந்து அவங்க அண்ணன் நினச்சிட்டு பயந்து போய் ஒழிச்சு வச்சுட்டு இருக்காங்க. ஒரே காமெடி பண்ணி எவ்வளோ பெரிய கத்திரி. நான் போய் நிற்கேன். சதீஷ் தான் வந்துட்டாங்க நினைச்சு ஒளிகிறாங்க, ஒளிச்சு வைக்காங்க. நான் கேட்க ஏமா நான் தான் கோயிலுக்கு போவீங்களா நாளைக்கு? கோயிலுக்கு எசிகேமன் கோயில். இப்படி பீங்கம்மா, அவங்களுக்கு தானே வந்திருக்கு. ஆட கடவுளே, மைனி அதை எடுங்க மைனி. ஏங்க என்னடே பண்ண? சரி, ஹாப்பி பர்த்டே டு யூ. சரி விடு, சரி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீ இப்ப இந்த ஒயிட் தானே போடுற இப்போ, அதனால ஒயிட் ஷர்ட். அதனால நாளைக்கு போட்டு உங்க ஆபீஸ்க்கு போக. சென்னை போறாங்களே, போட்டு பாரு, கரெக்டா தான் இருக்கும். சரி சாப்பிடு, எடுத்து சாப்பிடு. சரி பரவாயில்ல, ஒண்ணு இருந்தா பரவாயில்ல. அவங்க அவ்வளவுதான், அவங்க அவ்வளவுதான். பாட்டு பாடுங்க. Happy birthday to you, happy birthday to you, happy birthday my dears, happy birthday to you. Mari change பண்ணிக்கோ. விடுங்கப்பா, குவாலிட்டி முக்கியமா? பிரைட்னஸ் குடிக்கிறேன். இவ்வளவு பக்கம் வேண்டாம், ஜூம் பண்ணாதீங்க, பயங்கர ரொம்ப ஜூம் போவாதீங்க. இங்க வாங்க. கேக் வெட்ட போலாம் நினைச்சேன், இங்க நடந்திருக்கு, அப்ப கேன்சல். வீட்டுக்கார கொடுமைப்படுத்திட்டீங்க, கேக் கட் பண்றேன்னு பேர்ல.
ஏன் தெரியுமா? ஏன் ரீசன் கேளுங்க. ஏன்னா அவருக்கு பிடிக்காத ஃப்ளேவர் வாயில ஊட்டி விட்டீங்க. அவருக்கு சாக்லேட்டே பிடிக்காது. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்காக கூப்பிடுறீங்களா? வா வா தேவ்குட்டி, வா 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 வா, கூப்பிடுறாங்களா? வா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, my girl. Happy birthday to you. Amma, எல்லாரும் பாட்டு. La 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 la. இது நான் ஊதிட்டா. என்ன தேவ் குடு அவனுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்காது. எனக்கு கொடுங்கப்பா அப்படிங்குது. சாச்சிட்டீங்களேப்பா, சாச்சு குட்டியிலே. ஓகே, இங்கிட்டு வாடா. ஓகே. அங்க பாருடா. காட்டு. போட்டோ எடுமா. கேக்க வாழை இலையில வச்சு குடுக்கற முதல் நீங்க தான் மைனி. ஏன்னா பிளேட்டை கழுவணுமா, இலைனா வந்து அப்படியே யூஸ் வந்துருவாங்க. இலையில சாப்பிட்டா நல்லதா? இப்போ டைலாக் ஒன்று சொல்லிக்கிறீங்க தானே?